அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. யாரெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைந்துள்ளார்கள்? தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை என்ன? அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கையை விட்டு நழுவுகிறதா? மீண்டும் அதிமுகவின் தலைமைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வரப்போகிறார்களா என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை மிக மோசமான செயலில் மக்களவை தேர்தலில் நாம் பார்த்திருப்போம். மிக மிக மோசமான வேட்பாளர்களை தொகுதியில் களம் இறங்கி மக்கள் மத்தியில் அவப்பெயரை பெற்று அதிமுக மிக பெரிய ஒரு இரட்டை இலை சின்னம் இருந்தும் அதிமுக தோல்வியடையக்கூடிய வகையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருப்பதாக தற்பொழுது உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவல் மிக பெரிய ஒரு அதிர்ச்சியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழுக்க முழுக்க அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தான் காரணம். தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் அதிமுகவில் செயல்பட்டதன் காரணமாகத்தான் நாம் தோல்வி அடைந்ததற்கான அர்த்தமாக மாறியிருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி முடிவுகள் வெளியாகும் முன்பே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பழி சுமர்த்தியதன் காரணமாகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்முன்னே பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைய உள்ளதாக தற்பொழுது KP முனுசாமி, செங்கோட்டையன், RP உதயகுமார் இவர்கள் அறிவித்துள்ளதாக செய்திகள் தற்பொழுது கசிந்துள்ளன. மேலும் அதிமுகவின் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் நிச்சயமாக 2026 தமிழக ஆட்சியை கைப்பற்ற முடியாது, தலைமையை விலக்க வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அதிமுகவின் நிர்வாகிகள் கடும் கோபத்துடன் பேசுகின்ற வீடியோக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமை மாறுகிறதா? இரண்டாக அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் கூறுவது உண்மையாக மாறிவிடுமா? 2026 அதிமுக கைப்பற்ற வேண்டும் என்றால், தமிழக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சசிகலா அவர்கள் கூறுவது நடக்குமா? தற்பொழுது அதற்கான ஒவ்வொரு படியாகத்தான் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். அச்சம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு அதிகரித்திருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளித்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் இவர்களை இணைத்துக் கொள்வாரா என்பது உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.